அதாவது திருமண கோலத்தோட பதிகம் பாடி முடிஞ்ச உடனே எம்பெருமான் சிவபெருமான் வந்து ஜோதி பிழம்பா காட்சி அளித்து நடுவில் ஒரு பாதை, எல்லாரும் வாங்க, மணமக்கள் வாங்க, கூட வந்த எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு அப்படியே ஜோதியில் ஐக்கியமான ஒரு இடம் தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க இந்த திருத்தலம். திருஞான சம்பந்தர் ஐக்கியமானது ஆச்சாரம். அங்கே தான் அவருக்கு திருமண கோலம். திருமணத்தோடு அப்படியே சுற்றி வந்து போனவங்க தான் உள்ள யாகத்தில் மாயம் மறைந்து விட்டார். இந்த இருவரும் தவமிருந்து பிறந்த குழந்தை தான் ஞானசம்பந்த பெருமான். அவதார குழந்தையா சீர்காழியில் அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், சம்பந்தருங்கிற 4 பேரில் ஒருவர் சம்பந்தர் இங்கே அவதார குழந்தையா பிறந்தார். இந்த மாஸ்டர்ஸ் எப்போவுமே அவங்க ஞானத்தில் வரப்போது தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நடக்கும்போது தான் தெரியும். இது நடக்கிற வரையும் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. அந்த திருமண கோலத்திலேயே அப்படியே வந்து ஜோதியில் ஐக்கியமாக இருக்காங்க திருஞான சம்பந்த பெருமான். பல கையை தூக்கி சரசுக்கு மேலே தோன்னு காமிச்சார்ல. தோடுடைய செவியன் விடையேறியவன் தோவன் மதிசூடி காடுடிய சொடலையின் பொடி பூசியன் உள்ளம் கபர் கல்வன் ஏடொடிய மலரான் நாம் முன் பணிந்து ஏற்று. இன்னைக்கு ஒரு அற்புதமான இடம், என் வாழ்நாளில் நான் போய் ஒரு வாட்டியாவது தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புத இடம். சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான் பார்வதி தாய் ஞானப்பால் கொடுத்த ஒரு இடத்துலேருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்தோட மகிமை, அந்த வைப்ரேஷன்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக அதை அனுபவிச்சே தீரணும். அதை பற்றி பல டீட்டெயிலை இங்கே ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் கணேசன். சீர்காழியில் தான் இங்கே இருக்கிறேன். பக்கத்தில் இங்கே இருக்கிற சட்நாதர் கோயிலில் பசுமடத்தில் வேலை பார்த்துட்ருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இங்கே ஐயாவை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க தெய்வ சிந்தனையிலே வந்து ஞானசம்பந்தருடைய வரலாறை தெரிஞ்சுக்கணும், சீர்காழியினுடைய பெருமை என்னங்கிறது புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க அம்மாவும் ஐயாவும். அவங்கள்ட்ட ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்கிறேங்க. சீர்காழியினுடைய சிறப்புன்னா ஐயா, திருஞான சம்பந்தருக்கு 3 வயசு குழந்தை. அவருடைய தந்தை பேர் சிவபாத இருதயர்னு ஐயர். அந்த அம்மா பேர் பகவதி அம்மையார். அவங்க மயிலாடுதுறைக்கு நேர் கிழக்க வந்தீங்கன்னா நன்னிப்பாளையங்கிற ஊரில் பிறந்தவங்க. இவர் சீர்காழிலே இதை பக்கத்திலே ரெட் அக்ராரனுங்க, அங்கே அவருடைய வீடு இன்னமும் இருக்குது, அங்கே பிறந்தவர். இவங்க இருவரும் தவமிருந்து பிறந்த குழந்தை தான் ஞானசம்பந்த பெருமான். அவதார குழந்தையா சீர்காழியில் அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், சம்பந்தருங்கிற 4 பேரில் ஒருவர் சம்பந்தர் இங்கே அவதார குழந்தையாக பிறந்தார். சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும். அந்த குழந்தைக்கு 3 வயது. குழந்தை வீட்டில் அழுதுகிட்டு இருக்கேன்னு தவப்பனார் இங்கே தூக்கிட்டு வர்றார். தூக்கி கொண்டாந்து இங்கே வந்து விட்டவுடனே குழந்தை விளையாடுதுன்ட்டு தவப்பனார் இங்கே தண்ணிக்குள்ளே முங்கி குளிக்கிறார். கரை மேலே நிற்கிற 3 வயது குழந்தை அப்பாரை காணும் என்ன அம்மே அப்பான்னு அழுதுச்சு. அது திருச்சபையில் காதில் விழுவுது. உடனே சிவனும் பார்வதியும் நம்மளுடைய பக்தர் அவர் கடமையை விடாமல் செய்கிறார், நீங்கள் போய் பால் கொடுத்துட்டு வாங்கன்னு சிவபெருமான் அம்பாள் அனுப்புகிறார். பார்வதிமா அங்கேருந்து வந்து ஒரு தங்க கிண்ணத்தில், சிவனும் பார்வதியும் ரிஷபவாகனத்தில் வந்து தான் ஒரு தங்க கிண்ணத்தில் தன்பாலையும் அதில் கொஞ்சம் ஞானத்தையும் குழப்பி அழுதுகிட்டு இருக்கிற குழந்தைய கையை காமிக்கிறாங்க. ஓடி வருது, கொடுக்குறாங்க. அந்த குளத்தாங்கிற அருகில் அங்கே ஆர்ச்சி இருக்குது, பார்க்கலாம். மேலாண்ட ஆர்ச்சியில் பார்வதி அம்மா பால் கொடுக்குறாங்க. கீழாண்ட ஆர்ச்சியில் தவப்பனார் கோபம் கொண்டு கோல் எடுத்து ஓங்கி கிண்ணத்தை பிடுங்கி வீசுறாரு. வீசும்போது குழந்தை என்ன செய்யுது, அப்பாரை காணும் என்ன கிண்ணத்தை பிடுங்கி எரிஞ்ச உடனே குழந்தை என்ன செய்யுது, அப்படியே நின்று சிவபெருமான்கிட்ட நேராக பார்த்து அவருடைய உள்ளத்தை அங்கே பார்க்கும்போது அங்கேருந்து காட்சி அளிக்கிறாங்க. அப்போ உடனே தந்தைகிட்ட இந்த சிவபெருமானுடைய அடையாளத்தை காமிக்கிறார். பல கையை தூக்கி சரசுக்கு மேலே தோன்னு காமிச்சார்ல. தோடுடைய செவியன் விடையேறியவன் தோவன் மதிசூடி காடுடிய சொடலையின் பொடி பூசியன் உள்ளம் கபர் கல்வன் ஏடொடிய மலரான் நாம் முன் பணிந்து ஏற்று அருள் செய்த பீடுடிய பரமாபரம் மேவிய பெண்மான் இவனென்றேனார். கொடுத்தவன் ரொம்ப தூரம் இல்லதே பக்கத்தில் இருக்கிறவன் பாருங்கிறார். இந்த பாடல் சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. நான் முதல் பார்த்தது தோடு, 2வது செவி காது, விடை மாட்டு வாகனத்தில் வந்தார், 3ஆன் பிறைசூடி இருந்தது, காட்டில் போடுற சாணியை தட்டி திருநீர் விட்டிருந்தார், ஒரு பகுதி ஆணாகவும் ஒரு பகுதி பெண்ணாகவும் என் கண்களுக்கு தோன்றியது, அவருடைய கால்பாதம் தாமரைப்பு வடிவமாக இருந்தது, நாம் பணிந்த என்னை ஏற்று அருள் செய்தார். சீர்காழிக்கு பிரம்மபுரம்னு பேர் வைக்கிறார். பிரம்மபுரம்னு சொன்னால் பிரம்மா படைக்கும் தொழிலில் மறந்ததுனால சிவபெருமானை வச்சு வணங்குறாரு நினைவு வருது. தெப்பக்குளத்துக்கு பேர் பிரம்ம தீர்த்தம். நீங்கள் உள்ளார பார்க்க போனீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் சுழமலிங்கம். உடனே குழந்தை, நம்ம குழந்தை தெய்வ குழந்தைன்னு சொல்லி தந்தை சிவபாத இருதயர் அன்போடு அந்த குழந்தையை தூக்கி தோளில் வைக்கிறார். இருவருக்கும் காட்சி கொடுக்குறாங்க. நேராக மதுரையில் போய் கூன் பாண்டியனோட உடம்பை குணப்படுத்திட்டு
சமணர்கள் மதத்தை ஒழித்து சைவ மதமாக்கிட்டு தாய் மாமூடு இங்கேருந்து ஆச்சால்புரம் 11 கிலோமீட்டர் பாடல் பெற்ற ஸ்தலம், கொள்ளிடகரை ஓரம் இருக்குது. அங்கே போகும்போது நீ மட்டும் வாப்பாங்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் பார்வதி தேவி அம்பாள்கிட்ட சொல்கிறார், மா என்னை நம்பியவங்கள், என்னை வணங்கினவங்கள், என்னை கூட இருக்கிறவங்கள்லாம் அழைக்கிறதா இருந்தால் நான் வர்றேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ தான் பார்வதி அம்மா கையை நீட்டுவாங்க. இதை மாதிரி தடாகம்னா திருக்குளம். மறு ட்ரிப்பு கை நீட்டுவாங்க, திருநீர் வரும். அந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த திருநீர் அணைந்து உள்ளார போனவங்க அங்கேயே ஐக்கியமாயிட்டாங்க. அதை முன்னிட்டு சீர்காழியில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் திருமுலைப்பால் திருவிழா மிக சிறப்பாக இந்த குளத்தாங்கரை அருகில் இங்கே திருவிழா நடக்கும். ஏகப்பட்ட கூட்டங்கள் இருக்கும். எங்கள் சுவாமி இந்த கோயில் சன்னிதானம் வருவாங்க. சுவாமி சன்னிதானம் வந்து புஷ்ப பிளாக்கில் வந்து இங்கே எல்லாருக்கும் பால் வழங்குவாங்க. ஞானசம்பந்தர் பால் கொடுப்பாங்க. அந்த காட்சி நிகழ்வு சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இங்கே வருஷம் வருஷம் நடக்கிறது உண்டு. ஐயா சட்டநாதர் இங்கே முன்னாடி பிரம்மபுரீஸ்வரருக்கு சுழமலிங்கம் இங்கே இது பண்ணிவிடுவாங்க. 6 கால பூஜையும் பாலாபிஷேகம் நடக்கும். இங்கே ஓம் நின்ற பிரணமந்திரத்தை தோணியாக்கி பிரளய காலத்தில் உலகங்கள் அழிந்து வீடு வாசி இல்லாதப்ப ஓம் நின்ற பிரணமந்திரத்தை தோணியாக்கி சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, லட்சுமி 5 பேரும் தோணி எடுத்துகிட்டு சுற்றி வரும்போது சீர்காழி வந்தவொன்னு தோணி நிற்கப்பட்டது. உலகத்தை உண்டாக்கப்பட்ட சேத்திரம் பூலோக கைலாய காட்சி. அம்மையும் அப்பாவும் 16 அடி உயரத்தில் திருமலைன்னு பேருங்க. கைலாய மலையில் உட்காந்துருப்பாங்க. திரிசூலம் இருக்காது, உடுக்கா இருக்காது, மான்மடுவு எதுவுமே இருக்காது. திருநீர் கூட விட்டுருக்க மாட்டாங்க. அம்மையும் அப்பாவும் உட்காந்து ஒவ்வொரு உலகத்தையும் உண்டாக்குறாங்க, நினைக்கிறாங்க உலகங்கள் உண்டாகுது. இங்கே 16 அடி உயரத்தில் சீர்காழியில் பார்க்கலாம். அதுக்கு மேலே ஐயா சட்டநாதர். நம்ம பிறந்து வரும்போது என்ன கொண்டு வந்தோம், போகும்போது என்ன கொண்டு போகிறோம், நீ பெரிய நீ நான் பெரிய நீங்கிற அகந்தானவன் யாருக்கிட்டையுமே இருக்கக்கூடாது. எல்லா ஆத்மாவும் ஒரே ஆத்மான்னு நினச்சி எல்லாருக்கும் ஒரு அன்பாக மற்ற மனசை காயப்படுத்தாமல் இருங்கிறதுக்காக உதாரணமாக காட்டுவாங்க. ஐயாவுக்கு சட்டநாதருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரவாரன்னு 9 மணிக்கு பூஜை ஆரம்பித்தாங்கன்னா மணி 1, 1:30 ஆகும். தென்புறத்தில் இருக்கிற ஐயா பலிபீடம் சட்டமுனி சட்டநாதர் அந்த அந்த இதில் தான் பலிபீடத்தில் தான் எல்லா அபிஷேகமும் நடக்கும். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் நடக்கும். ஏகப்பட்ட பேர் இங்கே கூட்டமாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு மணிக்கு மேலே போய் வடமாலையும் புனுகு தைலமும் ஐயா சட்டநாதருக்கு தடையிட்டு அந்த சாவியை கொண்டாந்து அஷ்ட பைரவர் சன்னதியில் வைப்பாங்க. இங்கே சீர்காழியில் அஷ்ட பைரவர். அந்த அஷ்ட பைரவருக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரமும் நடக்கும். அதே நேரத்தில் தேய்புரை வளர்ப்புறை. இந்த தேய்புறையில் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அப்போ ஏகப்பட்ட பேர் இங்கே வருவாங்க. இங்கே வந்தால் அவங்களுக்கு சட்ட சிக்கல், குடும்ப பிரச்சனைகள், தடைப்பட்டிருக்கிற திருமணங்கள், புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம், உத்தியோக ப்ரொமோஷனு இதெல்லாம் கிடைக்கும். அப்படியாப்பட்ட ஒரு சேத்தன சீர்காழியில் அஷ்ட பைரவர். இங்கே ஒவ்வொரு தேய்புறையிலும் நடக்கும். கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கும். ஐயாவுக்கு மேலே சட்டநாதருக்கு அர்ச்சனை எதுவும் பண்ணுறது, அதாவது அபிஷேகம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு முழு தேங்காயை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த கும்பலை பிச்சுட்டு திருநீர் தடை கொடுப்பாங்க. அதை உடச்சி திருவி சக்கரை போட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை கொஞ்சம் தண்ணியில் விடணும். விட்டால் குடும்பங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும். குளக்காரம் இல்லைங்க, அவங்க வீட்டிலே கொண்டு போய் அந்த தேங்காயை கொண்டு அவங்க வீட்டில் உடச்சி திருவி சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை கொஞ்சம் தண்ணியில் விட்டோம்னா சட்டஸ்கல்லாம் நீங்கும், சில பிரச்சனைகள்லாம் நீங்கும், குடும்பங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது சீர்காழிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குங்க. சீர்காழி சுற்றி நிறையா காளி கோயில் இருக்குங்க. என்ன ஒரு கேள்வியா, ஞானசம்பந்த பெருமானுக்கு இங்கே திருக்கோயில் இருக்கா? உள்ளாரே இருக்குங்க. இங்கே தனியாக அவருக்கு இதை எழுத்தாப்புல அந்த உற்சவமூர்த்தி அவருங்க. இங்கே முன்னாடி கோவில் தனியாக இருக்குங்க ஞானசம்பந்தருக்கு. அவருடைய வீடு இதை பக்கத்தில் ரெட் ஆக்கிற இடத்துல இருக்குங்க. அது தேவார பாடசாலையாக வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அந்த புனுகு தைலம் சொன்னீங்களா, அது எப்படி தயாரிப்பாங்க? புனுகு தைலம் அவங்க வந்து வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. புனுகு அதனுடைய பாலை எடுத்து இது பண்ணுவாங்க. அதாவது புனுகு என்று அந்த சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் எடுத்து அதை தைலமாக கொண்டாந்து குடிப்பாங்க. அது அங்கே உள்ளவங்களை கேட்டால் தெரியும். பெரும்பாலும் வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. புனுகு வளர்க்குறவங்க, புனுகு பூனை வளர்க்குறவங்க அதை கொண்டாந்து அந்த தைலத்தையும் அதை வடமாலையும் பாட்டு பாடிக்கிட்டே வரேன். வந்ததும் இந்த சீர்காழியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆலஞ்சேரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து யானையை பிடிச்சிக்கிட்டாரு. நீ தான் திருட்டு போயலா எனக்கு கமண்டலத்தில் என்னை கேட்காம இந்த தண்ணியை நீ வந்து காவேரி நீர் எடுத்து பூச்சிய அப்படின்னு சொல்லி பூச்சிக்க. அப்போ தான் பெருமாவை அவர் பிரார்த்தனை பண்ணுறார். இதை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பிரம்மபுரீஸ்வரர் அவரை விட்டுடு, கணபதியை விட்டுடு அப்படின்னு விட்டுட்டார்.
அங்கே தான் அகத்தீஸ்வரர் ஐலாண்ட ஈஸ்வரின்னு அங்கே ஒரு சிவாலயம் கட்டியிருக்காங்க. அதுவும் பழமை வாய்ந்த கோயில். அது ஒரு கால பூஜை. மாயத்திலேருந்து ஒரு ஐயர் வந்து அதை பிரசித்தி பண்ணி பூஜை பண்ணிட்டு போகிறார். அதுக்கு பிறகு தான் அகத்தியருக்கு இங்கே ஒரு சிலை. அகத்தியருக்கு கோயிலில் ரைட் சைடில் ஒரு சிலை இருக்கும். அந்த தட்சிணாமூர்த்திக்கும் பக்கத்தில் திருஞான சம்பந்தர் கேட்டு இருக்கு பாருங்க. அந்த கேட்டுக்கு பின்புறம் அகத்தியர் சிலை ஒன்று. அதுக்காக தான் அகத்தியர் சிலை ஒன்று. தேவேந்திர லிங்கம்னு பக்கத்தில் இருக்கும், சண்டிகேஸ்வரரும் பக்கத்தில். அந்த தேவேந்திரனுக்கு அங்கே பூஜை பண்ணுறதுக்காக ஒரு லிங்கம் இடத்த ஒரு மண்டபத்தை கட்டி அங்கே வச்சுருக்காங்க. அது தேவேந்திர லிங்கம். தேவேந்திரன் இங்கே வந்ததுனால. அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு புண்ணிய ஸ்தலம். எகைன் ஏன்னா திருஞான சம்பந்த பெருமான் சிறந்த வீடு, சிறந்து தவழ்ந்து அவருக்கு பூனை பறிப்பாங்க இல்லையா, அது எல்லாமே நடந்த ஒரு அற்புதமான இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் திருஞான சம்பந்த பெருமான் திருமேனி உருவம் இருக்கும். அதை தவிர இதில் பாடசாலைகளாக நடக்குது. யாருக்காவது அந்த பாடசாலையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இதை டீட்டெயில் நான் டீமில் கீழே போட சொல்கிறோம் நம்பர். அதை நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க. அன்னதானம் பண்ணலாம். கோசாலை அழகாக இருக்குது. நம்ம கோமாதாக்கு ஏதாவது உணவளிக்கணும், அதனாலும் கூட இங்கே நம்ம பார்க்கலாம். சம்பந்த பெருமானுடைய இந்த இல்லத்திற்கு நீங்கள் சீர்காழியில் தரிசித்தாலே நீங்கள் அவங்களுடைய உணர்வை நீங்கள் உள்வாங்க முடியும். நெஞ்சங்களே, இப்போ நம்ம இருக்கிறது கிளைமேக்ஸ். அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமண நிச்சயித்துருவாங்க. அதாவது பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அவர் அப்படியே ஞான திசையில் பார்ப்பாரு, சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும். திருமண நாளில் நம்ம இப்போ இருக்கிற ஆச்சாரபுரத்தில் தியாகராய சுவாமி திருக்கோயிலில் தன்னுடைய துணையோட சுற்றத்தோட யார் யாரெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு அருவமாக அவங்க இந்த திருத்தலத்தில் ஜோதியில் ஐக்கியமானதாக வரலாறு சொல்லுது. இது பல பேர் இதை பார்த்துருக்காங்க, பல பேர் இதுக்கு சாட்சியாக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புத திருத்தலம் தான் ஆச்சால்புரத்தில் தியாகராய சுவாமி திருக்கோயில். இந்த மாஸ்டர்ஸ் எப்போவுமே அவங்க ஞானத்தில் வரப்போது தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நடக்கும்போது தான் தெரியும். இது நடக்கிற வரையும் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. அந்த திருமண கோலத்திலேயே அப்படியே ஜோதியில் ஐக்கியமாக இருக்காங்க திருஞான சம்பந்த பெருமான். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான அருமையான ஞானம் கிடைக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆச்சால்புரம் தியாகராய சுவாமி கோயில். இந்த திருத்தலத்தில் என்ன ஒரு அற்புதம் நடந்ததை இதை அழகாக விளக்கியிருக்காங்க. அதாவது தன் தாய் தந்தையர் விருப்பப்படி திருஞான சம்பந்த பெருமான் பூர்ணாம்பிகை தாயை கைப்பிடிக்கிறாங்க. பூர்ணாம்பிகை தாயோட யாழ்ப்பாணர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கர் முருகநாயனரோட இணைஞ்சி திருமண கோலத்தோட பதிகம் பாடி முடிஞ்ச உடனே எம்பெருமான் சிவபெருமான் ஜோதி பிழம்பா காட்சி அளித்து நடுவில் ஒரு பாதை, எல்லாரும் வாங்க, மணமக்கள் வாங்க, கூட வந்த எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு அப்படியே ஜோதியில் ஐக்கியமான ஒரு இடம் தான் இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க இந்த திருத்தலம். அந்த திருத்தலத்துக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம்னா, ஒரு மனிதன் தன் பிறப்போட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய வாழ்க்கையோட சாரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அப்படி ஒரு அற்புதங்கள் இங்கே நமக்கு நடக்கும். அந்த நடக்கிற விஷயந்தான் இதை அழகாக சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்ந்து மதங்க சோலாமணியார், திருநீல நக்கர் சொன்ன இல்லையா, திருமுருகநாயனர், இதோட சில பேரும் சேர்ந்து ஜோதியில் ஐக்கியமாக. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஞானசம்பந்த பெருமானும் பூர்ணாம்பிகை தாயோட சந்நிதி. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பதிகம், அதை நான் போட திருமணம் நடந்துக்குன்னு ஒரு பதிகம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த ஞான வாசல் ஒரு அருவமான இந்த ஐக்கியமான ஜோதியோட ஐக்கியமான ஒரு நிகழ்வு. விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, தன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் சேரும் போது, அலை மீது அலையாக துயர் சேரும், அலை மீது அலையாக துயர் சேரும் போது, அலை மீது
கவலை செவிக்க